ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தனலட்சுமி ஸ்ரீ அம்பிகை பிரைடல் ஸ்டுடியோ. நம்ம ஹேர் ஸ்டைலுக்காக ஒரு ஹேர் டம்மி ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேர் டம்மியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேர் டம்மி இருக்குன்னா மேக்ஸிமம் மற்ற ரெண்டு ஹேர் ஸ்டைல் தான் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணணும். அதில் 3-4 அந்த மாதிரி அதில் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹேர் டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் உங்களால ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அதுக்காக எப்பவுமே 2 ஹேர் ஸ்டைல் மேக்ஸிமம் 2 ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு மறுபடியும் எப்போ கூட கிரிப் பண்ணிட்டு அந்த ஹேர் ஸ்டைலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படி சரி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றேன். ரோட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பார்ட்டிஷனை வச்சுக்கோங்க. டேங்கிள்ஸ் இல்லாத மாதிரி இது நல்லா பாருங்க. இது ப்ளோ ட்ரை பண்ணது, இது ப்ளோ ட்ரை பண்ணாம இருந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சிக்காச்சுன்னா நீங்க இந்த ஹேர் டம்மியை வேஸ்ட் ஆக்கிற வேணா. நீங்க நல்லா ப்ளோ ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ஹேர் நார்மலா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல மெயின்டைன் கரெக்டா பண்ணுங்க. இந்த ஹேர் டம்மி நார்மலா ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஹேர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இந்த டம்மியை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் நான் வீடியோல உங்களுக்கு எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறத நான் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா என்னுடைய இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.